ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகுவின் சமையல். நம்ம இன்றைக்கி 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய பீனட் பட்டர் சாக்லேட் குக்கீஸ் தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். அப்புறம் நம்ம சேனலில் வந்து கிவ்அவே அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. அதாவது 1,00,000 சப்ஸ்கிரைபர் ஆகிறப்ப நம்ம வந்து கிவ்அவே கொடுக்கலான்ட்டு இருக்கிறோம். இதில் செய்ய வேண்டியதெல்லாம் நீங்கள் வந்து நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட்டு வீடியோவிலேருந்து 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வர்றது வரையிலும் போடுற எல்லா வீடியோவையும் கண்டினியூஸாக பார்க்கணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். அவ்வளோதான் இந்த கிவ்அவேயோட ரூல்ஸு. செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு பீனட் பட்டர் எடுத்துக்கணும். இந்த பீனட் பட்டர் வந்து நான் வீட்டிலே செஞ்சது தான். இது வந்து இந்த வீடியோ வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கு. தெரியாதவங்களுக்கு அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துட்டு அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் ஒரே ஒரு முட்டை சேர்த்துக்கணும், மஞ்சளோடே உடச்சி ஊற்றிக்கோங்க அதோட அந்த பீனட் பட்டரோட. அப்புறம் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இது கோதுமை மாவு தான் நான் எடுத்திருக்கேன். அந்த கோதுமை மாவையும் அதோடு சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/2 கப் அளவுக்கு சீனி எடுத்திருக்கேன். அந்த சீனியையும் அதோடு சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ப்ரௌன் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்க்குறேன். இது வந்து சாக்லேட் ஃப்ளேவர் பண்ணுறதுங்க பிடிக்கிறவங்க இந்த கொக்கோ பவுடர் சேர்த்துக்கங்க. அப்படி இல்லைன்னா கொக்கோ பவுடர் சேர்க்காமலும் நம்ம நார்மலான பீனட் பட்டர் குக்கீஸும் அதுவும் செய்யலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு என்ன பண்ணணுன்னா, ஒரு ஃபோர்க் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். அப்படியே மிக்ஸ் பண்ண நம்மளுக்கு நல்லா வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி வரும். நீங்கள் வந்து கெட்டியாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு எண்ணெயோ தண்ணியோ எதுவுமே சேர்க்கக்கூடாது. அந்த முட்டையில் உள்ளதை வச்சே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணால் போதுமானது. இப்போ நான் ஒரு டேபிள் ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா எல்லாம் ஒரே அளவாக வர்றதுக்காக அந்த டேபிள் ஸ்பூனில் அப்படியே ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணலான்னாக்க அழகாக உருண்டையாக உருட்டிக்கலாம். இப்போ நான் வந்து பேக்கிங் ட்ரே தான் எடுத்திருக்கேன், அவனில் உள்ளது. அதில் வந்து ஃபாயில் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். அந்த நான் ஸ்பூனில் எடுத்ததை வந்து இந்த மாதிரி உருட்டிட்டு ஃபஸ்ட்டு அந்த ட்ரேயில் வச்சுக்கிறேன். கொஞ்சம் கேப் விட்டு தானே வைங்க. இப்போ இது வந்து மொத்தத்தில் 17 உருண்டை வந்துச்சு எனக்கு. இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்தது அளவுக்கு நம்ம எடுத்த அந்த பீனட்டு இதுவும் கரெக்டாக 17 வந்துச்சு. அதை வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சுட்டு இந்த மாதிரி அமுக்கி விட்டுக்கிறேன். இப்படி அமுக்கிட்டு இந்த பக்கட்டும் அமுக்கி விட்டுக்கலாம். அமுக்கினோம்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் லேஸாக கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் வெடிச்சிட்டு வர மாதிரி இருந்தது. அதனால் நான் வந்து சரி வெடிச்சிட்டு வருதே அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரே ஒரு தடவை மட்டும் லேஸாக மட்டும் அமுக்கி விட்றேன். ரொம்ப அமுக்கலை. இது வந்து லேஸாக அமுக்குனது. இதெல்லாம் கொஞ்சம் கனகனமாக அமுக்கி விட்றேன் மற்றது எல்லாத்தையும். ஏன்னா ரொம்ப லேஸாக இருந்ததுன்னா கறி போயிடுமான்னு எனக்கு பயமாக இருந்தது. அதனால் நான் வந்து கொஞ்சம் கனகனமாக இது எல்லாத்தையுமே அமுக்கியாச்சு. இப்போ நான் வந்து அவனை 180 டிகிரிக்கு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து நம்ம வந்து ஒரு 8 நிமிஷம் வச்சு எடுத்தாலே போதுமானது. நான் வந்து 10 நிமிஷம் வச்சுருந்தேன். இப்போ பாருங்கள், அந்த பீனட் பட்டர்லேருந்து அந்த எண்ணெயெல்லாம் வெளியில் வந்திருக்குது. நம்மளுக்கு எண்ணெயெல்லாம் நம்ம எதுவுமே சேர்க்கலாம், அந்த பீனட் பட்டர்லேருந்தே வந்திருக்கு. இது லேஸாக வச்சது வந்து கொஞ்சம் கறி போன மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அது லேஸாக இருக்கிறதுனால, மற்றெல்லாம் கொஞ்சம் கனமாக இருக்கிறதுனால நல்லா கரெக்டாக வெந்திருக்குது. இப்போ இதை நல்லா ஆற விட்டுறணும். நீங்கள் சூடோடு எடுத்திங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு வேகாத மாதிரி தான் இருக்கும். இப்போ பாருங்கள், சுற்றிலும் வந்திருக்கிறது வந்து எண்ணெய் தான். அதனால தான் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஏன்னா நீங்கள் செய்யல இந்த மாதிரி எண்ணெய் வந்ததுனாக்கா அவங்களுக்கு வரலையேன்னு சொல்லி நீங்கள் நினைக்கக்கூடாதுல்ல. அதுக்காக தான் நான் இது வந்து காமிக்கிறேன் அப்படியே உங்கள்கிட்ட. அந்த எண்ணெயை விட்டுட்டு நம்ம எடுத்துட்டோம்னாக்கா கரெக்டாக வந்துடும். இப்போ பாருங்கள், லேசாக பின்னாடி வந்து கொஞ்சம் கருப்பாக இருக்குது. இது வந்து நான் 10 நிமிஷம் வச்சதுனால இந்த மாதிரி கொஞ்சம் கருப்பாக இருக்குது. நீங்கள் இது 8 நிமிஷம் வச்சிங்கன்னா இந்த அளவுக்கு கருப்பாக வராமல் கொஞ்சம் ப்ரௌனாக வரும், நல்லாயிருக்கும். ஆனால் இருந்தாலுமே இது வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. ஏன்னாக்கா இங்கே ஒன்று லேசாக வச்சதை வந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட்டே ஒரு இது எடுத்து டேஸ்ட் பார்த்தாச்சு. அதுக்குள்ளே ஆறுறதுக்குள்ளே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது, டேஸ்டியாக. இப்போ பாருங்கள், நான் ஒரு பிளேட்டில் அதை மாற்றிட்டேன். இந்த மாதிரி ஓரத்தில் இருந்ததெல்லாம் எடுத்துகிட்டு மாற்றிட்டோம்னா நம்மளுக்கு சூப்பரான குக்கீஸ் நம்ம வீட்டிலே ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லோரும் செஞ்சு பாருங்கள். ஏன்னா நம்ம வீட்டில் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. அதனால் நீங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.